ஆஹ் இன்னைக்கு மே 18 தமிழ் ஜினோசைட் ரிமெம்பரன்ஸ் டே, முள்ளிவாய்க்கால் டே, அப்படி இல்லைன்னா பிளாக் டேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஏன்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஒரு மெமரியை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 2009 அப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட், ஒரு 12 ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நடந்த நிறைய விஷயங்கள்ல எனக்கு மேக்ஸிமம் விஷயம் ஞாபகம் இல்லை, ஆனா ஒரு சில விஷயங்கள் ஆழமா மனசுல பதிஞ்சிருக்கும். அது ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கஷ்டமான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது கஷ்டமான மூமெண்ட்டாக இருந்தால் ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள் நினைக்கிறப்ப இன்னைக்கும் அந்த ஃபீல் இருக்கும். அதை சைல்ட்ஹுட் ட்ராமான்னு கூட ஒரு வகையில் சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு மெமரி என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ 2009 இந்த ஸ்ரீலங்காவோட சிவில் வார் நடந்துட்டு இருக்கப்போ எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு ஏஜ். அப்போ என் பாட்டி இந்த ஒரு இன்சிடென்ட் இப்பயும் ஞாபகம் இருக்கு. என் பாட்டி கையை பிடிச்சி வெக்கேஷனுக்காக போயிட்டு இருக்கேன். அப்போ அவுலூர்பேட்டையோ வேடந்தாவடியோ அந்த இடம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப கையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்றப்போ ஆப்போசிட்ல அவ்வளோ பெரிய ஒரு பேனர் இருந்துச்சு. அந்த பேனர்ல இருந்த போட்டோஸ், ரத்தமும் சதையுமா அந்த இடத்துல இருந்த அந்த போட்டோஸை பார்த்து அப்படியே பயந்து என் பாட்டிக்கு பின்னாடி கையை பிடிச்சிட்டு போயிட்டு அதை திருப்பி பார்க்க கூடாதுனாலும் எட்டி எட்டி அதை ஒரு பயத்தோடு பார்த்த அந்த ஒரு விஷயம், அதை அந்த அந்த விஷயத்த நினைக்கிறப்ப இப்பயும் அந்த ஒரு பயம், அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஒரு ஆனா அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த 2009 என்ன நடந்து அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு நான் தேடி பார்த்தப்பதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பாக்குறப்ப, அதை படிக்கிறப்பே, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறப்பே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அப்படி ஒரு டே இன்னைக்கு. அது தமிழ் பீப்புளுக்குன்னு இல்லை, எந்த ஒரு ஹியூமன் பீங்குக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு டே இன்னைக்கு மே 18. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அட்லீஸ்ட் ஹிஸ்டரியில நடந்த இந்த ஒரு பிளாக் டே திருப்பி எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் எந்த ஒரு பீப்புளுக்கும் நடந்துடக்கூடாதுன்றதால மே 18 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அஸ் அ தமிழ் பீப்புள் கண்டிப்பா நமக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியல. ஸோ அதனால அதை பத்தி கன்வே பண்ணுங்க. ஆனா அதை கன்வே பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான்.